ஹபீபி, இது ஒன்றும் சாதாரண அடி அல்ல. சவுதி அரேபிய அடிமைகளையே ஆட்டம் காண வைக்கும், அவர்களுடைய அஸ்திவாரத்தை அசைக்கும் யமன் ஹவுதிகளுடைய தரமான மரண அடியாகும். ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான சவுதி அரேபிய அதிகாரிகளையும் சவுதி அரேபிய கூட்டுப்படை அதிகாரிகளையும் கொத்தாக தட்டி தூக்கிய யமன் ஹவுதி இராணுவத்தினரும் பற்றி எரியும் யமனினுடைய போர்க்களமும். ஆயுத பற்றாக்குறையை ஒப்புக்கொண்ட டொனால்ட் ட்ரம்பும் போர் செயலாளர் பீட் ஹெக்ஸத்தோடு அவசரமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் உத்தரவுகளும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பற்றி எரியும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பலும், பாபல் மண்ட பிரதேசத்தில் பற்றி எரியும் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலும். ஓமானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மோதல்களும், ஹிஸ்புல்லா இராணுவத்தின் அதிரடியான தாக்குதல்களும், கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும், படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 கட்டளை தளபதிகளும், அடிமை அரபுகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து ஜோர்டானிலே மேற்கொண்டிருக்கக்கூடிய அவசர பேச்சுவார்த்தைகளும், பன்னாட்டு படைப்பிரிவினுடைய புதிய தளபதியும், செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறங்கப் போகும் 14 நாடுகளும், ஓட ஓட விரட்டி அடிக்கப் போகும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும், சூடு பிடிக்கும் அமெரிக்க தேர்தல் களமும், வசமாக சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகமும். வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்காவிலே இடைத்தேர்தல் நடைபெறப் போவதனால் தற்போது அமெரிக்காவினுடைய தேர்தல் களமானது சூடு பிடித்துள்ளது. அமெரிக்காவின் பல பிராந்தியங்களில் செனட் சபைக்கான முதல் கட்ட தேர்தல்களும் நடைபெற்று வருகின்றன. இப்படியான நிலைமையில் அமெரிக்காவின் மெக்சிகன் பிரதேசத்திலே நடைபெற்ற முதல் கட்ட செனட்டர் தேர்தல் போட்டியில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த டாக்டர் அப்துல் எல் சயீத் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஏஐபெக் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளரை தோற்கடித்து டாக்டர் அப்துல் சயீத் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சி உறுப்பினர் படுதோல்வி அடைந்துள்ளார். இதனால் வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெறப் போகும் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பின் குடியரசுக் கட்சிக்கு எதிராக மிச்சிகன் பிரதேசத்திலே ஜனநாயக கட்சி சார்பாக டாக்டர் அப்துல் சயீத் அவர்களே களமிறங்கப் போகின்றார். மேலும் இந்த தேர்தலில் இவர் வெற்றி பெற்றால் அமெரிக்க செனட் சபைக்குள்ளே நுழையக்கூடிய முதலாவது முஸ்லிம் நபராகவும் இவர் இருப்பார். இதனால் தற்போது அமெரிக்க தேர்தல் களத்தில் மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஏஐபெக் லொபியானது பல மில்லியன் டாலர்களையும் பில்லியன் டாலர்களையும் அமெரிக்க தேர்தல் களத்திலே முதலீடு செய்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவான செனட்டர்களை தெரிவு செய்வதற்காகவும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஆதரிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை செனட் சபைக்கும் காங்கிரஸ் சபைக்கும் கொண்டு வருவதற்காகவும் பல மில்லியன் டாலர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முதலீடு செய்துள்ளது. இருப்பினும் இந்த முதலீடுகளையும் தாண்டி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஐபெக்கினுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தோல்வியடைந்து வருவதாக அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான போரினால் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் விலையானது $4.5 தொடக்கம் $7 வரையில் அதிகரித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போருக்கு முன்பு $1.5 தொடக்கம் $2.5 வரையிலேயே விற்பனை செய்யப்பட்ட எரிபொருள் தற்போது $5க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவது அமெரிக்க மக்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்காவுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைக்கு ஆதரவாக உறுதியாக இருந்த பல ஊடகவியலாளர்களும் பல அரசியல் தலைவர்களும் தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக திரும்பியுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பின் குடியரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான முன்னாள் செனட்டர்களும் டக்கர் கால்சன் போன்ற ஊடகவியலாளர்களும் ஒன்றிணைந்து தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளுக்கு எதிராகவே திரும்பியுள்ளார்கள். அமெரிக்காவுக்கு முன்னுரிமை, அமெரிக்க மக்களுக்கு முன்னுரிமை என்கின்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்பினால் தற்போது அமெரிக்கர்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற முடியாது என்றும், அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்கின்ற டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகள் இஸ்ரேலுக்கு முன்னுரிமை என்கின்ற விதத்தில் மாற்றப்பட்டிருப்பதனாலும் தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவானவர்களே டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக களமிறங்கியுள்ளார்கள். இதனால் வருகின்ற இடைக்கால தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சியானது மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பல ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு நான் முன்னே காணொலிகளில் கூறியதை போன்று குறித்த இடைக்கால தேர்தல் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் கவலைப்பட போவதில்லை என்றும், இடைக்கால தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய வேலை திட்டங்களை நிறுத்த முடியாது என்றும், 2
2028ஆம் ஆண்டுக்கு பின்பும் டொனால்ட் ட்ரம்ப் தான் ஜனாதிபதி பதவியில் தொடரப் போகின்றார் என தொடர்ச்சியான பிரச்சாரங்களையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு நவம்பர் மாதம் நடைபெறப் போகும் இடைக்கால தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய குடியரசுக் கட்சி தோல்வியடையுமாக இருந்தால் அதற்கு பின்பு அமெரிக்காவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு முருகல் நிலை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுவிடும் என்றும் அமெரிக்காவுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வெடிக்கும் என்றும் உலகப் போரை நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் பல தகவல்களை ஆய்வாளர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி தற்போது ஆரம்பமாகிவிட்டது என்றே கூறலாம். அடுத்து நேற்று மாலை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். தெற்கு லெபனானினுடைய நபட்டியா பிரதேசத்திலே அலியல் தாஹிர் மலைத்தொடருக்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கவச படை பிரிவுகள் நிலை கொண்டிருக்கின்றன. லெபனானிய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடைமுறைப்படுத்தவில்லை. லெபனானிய அரசு இராணுவம் சோதனை நகரங்களுக்குள்ளே நகர்த்தப்பட்டாலும் லெபனானிய அரசு இராணுவம் சோதனை நகரங்களுக்குள்ளே களமிறக்கப்பட்டாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை. இதனால் நேற்றைக்கு முன்தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் லெபனானிய அரசாங்கத்திற்கு இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டார். மேலும் இவற்றை நாங்கள் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் அறிவித்திருந்தார். இதன் அடுத்த கட்டமாகவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் அலியல் தாஹிர் மலைத்தொடருக்கு அருகாமையில் களமிறங்கி கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் பொறிவைத்த தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கவச படைப்பிரிவில் இருக்கக்கூடிய 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் ஒரு நேமர் போர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களினால் கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த தாக்குதல்களிலே 2 கட்டளை தளபதிகள் மாத்திரமே கொல்லப்பட்டிருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளது. உண்மையில் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ரத்வான் படையினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறித்த போர் வாகனங்களுக்குள் இருக்கக்கூடிய கட்டளை தளபதிகளும் முக்கியமான அதிகாரிகளும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்ச வான்வழி தாக்குதல்களையும் ஆரம்பித்தது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதனால் நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கின்றோம் என கூறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா இராணுவத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாக கூறி தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் நபட்டியாவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு லெபனான் கிராமங்களிலிருந்தும் மக்களை அவசரமாக வெளியேறுமாறும் ஏனைய பிரதேசங்களிலும் நாங்கள் தரைவழி தாக்குதல்களை விரிவாக்கப் போகின்றோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது அறிவித்துள்ளது. இதனால் லெபனானிய களத்தில் மீண்டும் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. லெபனானிய அடிமை அரசாங்கத்தினால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை விரிவுபடுத்துவதற்கு முழுமையாக களமிறங்கி இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். இதனால் இனி வரக்கூடிய மணித்தியாலங்களில் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மோதல்கள் உச்சக்கட்டத்தை நோக்கி நகரப் போகின்றன. அடுத்து ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஓமானோடு நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் சர்வதேச கப்பல் நிறுவன சங்கங்கள் தற்போது ஐநாவினுடைய பாதுகாப்பு சபைக்கு சில முன்மொழிவுகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவும் அடிமை அரபு தலைவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவுமே இந்த சர்வதேச கப்பல் நிறுவனத்தின் சங்கங்கள் தற்போது ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனி வரக்கூடிய நாட்களில் குறித்த கோரிக்கை தொடர்பான வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வாக்கெடுப்பு முழுமையாக நிறைவேற்றப்படுமாக இருந்தால் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் முழுமையாக திறக்க வேண்டும் என்றும் எந்தவிதமான கட்டணங்களும் மறைவிடப்படக்கூடாது என்றும் இதற்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஐநாவினுடைய பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மீண்டும் திறப்பது தொடர்பாகவும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கூட்டாக கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் ஓமானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது பாசிட்டிவான நேர்மறையான விதத்திலேயே நடைபெற்று வருகின்றது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழைவது தொடர்பாகவும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை விட்டு வெளியேறுவது தொடர்பாகவும்
ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கூட்டாக கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் ஈரானிய இராணுவத்தின் கண்காணிப்பு தொடர்பாகவும் ஓமானுடனான கொள்கை அளவிலான புரிதல்கள் தொடர்பாகவுமே தற்போது நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் ஓமானுடனான பேச்சுவார்த்தைகள் தற்போது இறுதி செய்யக்கூடிய தருவாயை எட்டியுள்ளன. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய கப்பல்களும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை விட்டு வெளியேறக்கூடிய கப்பல்களும் ஈரானிய வழித்தடத்தையே பயன்படுத்த வேண்டும். இதற்கமைவாகவே தற்போது ஒரு புதிய மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஈரானுடைய தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் ஒட்டுமொத்த ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் மீது இறையாண்மையை செலுத்துவதற்கு ஈரானுக்கு எல்லாவிதமான உரிமையும் இருக்கின்றது. இதற்கமைவாகவே தற்போது ஒரு புதிய மாதிரி முன்வைக்கப்பட்டு இவை தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரான் முழுமையாக கட்டுப்படுத்துவதன் மூலமாக அமைதியான காலப்பகுதியிலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்படும் என்று யாரும் நினைக்க கூடாது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை தொடர்ச்சியாக இழுத்து மூடி ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தையும் சீர்குலைக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய நோக்கமல்ல. இருப்பினும் எங்களுடைய முடிவுகள் ஆக்கிரமிப்பாளர்களுடைய செயற்பாடுகளிலேயே தங்கியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தை விட்டு அமெரிக்கா வெளியேறும் வரையில் இந்த பிராந்தியம் ஒரு பொழுதும் அமைதியாக இருக்காது. ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களும் எதிர்ப்பச்சுக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களும் தொடரும் வரையில் இந்த பிராந்தியம் அமைதியாக இருக்காது. மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரப்படும் போது, எதிர்ப்பச்சுக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரப்படும் போது, அமைதியானது சீர்குலைக்கப்படும் போது ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. தேவைப்படும் போதெல்லாம் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை நாங்கள் இழுத்து மூடுவோம். அமைதியான காலத்தில் எவ்வாறு ஈரானிய வழித்தடத்தை பயன்படுத்தி கப்பல் போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு நாங்கள் அனுமதிகளை வழங்குகின்றோமோ அதே போன்று போர்க்காலத்திலே ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இழுத்து மூடுவோம். அத்தோடு ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் எக்காரணம் கொன்றும் மூன்றாவது தரப்பினர் தலையிடவே கூடாது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக ஓமானோடு மாத்திரமே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவோ அல்லது ஏனைய அவர்களுடைய நண்பர்களோ தலையிட்டால் இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முறிவடைந்துவிடும். எங்களுடைய பார்வையில் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே வெளிநாட்டு தலையீடு இருக்கக்கூடாது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு ஈரானுக்கும் ஓமானுக்கும் மாத்திரமே உரிமைகள் இருக்கின்றன. அதே நேரம் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே ஈரான் அதனுடைய ஆதிக்கத்தை தொடர்ச்சியாக நிலைநாட்டும். இதற்கமைவாக ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஒட்டுமொத்த கண்காணிப்பையும் கட்டுப்பாட்டையும் ஈரான் தக்க வைத்துக் கொள்ளும். இவ்வாறு ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் கண்காணிப்பையும் தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு நாங்கள் ஓமானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என ஈரானுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆயுத பற்றாக்குறை தொடர்பான தகவல்களை டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் மறுத்துள்ளார். இருப்பினும் இதனை மறுப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்திலே வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களே அமெரிக்க இராணுவத்திற்கு ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதனை உறுதி செய்துள்ளது. அமெரிக்காவிடம் பெரும்பாலான ஆயுதங்கள் இன்னும் இருக்கின்றன. தேவைக்கேற்ப அதிகளவான ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றன. பாதுகாப்பு நிறுவனங்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ளேயே அதிக எண்ணிக்கையிலான ஆயுத உற்பத்திகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய ஆயுத இருப்பு தொடர்பான தகவல்களை கசியவிடக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக நான் கடுமையான தண்டனைகளை வழங்கப் போகின்றேன். அவர்களுக்கு நீண்ட சிறை தண்டனையையும் நான் உத்தரவிட்டுள்ளேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களே அமெரிக்க இராணுவத்திற்கு ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்பதனையும், இந்த தகவல்களை கசிய விட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான சிறை தண்டனைகளை விதித்திருப்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக கேம்ப் டேவிட் தளத்திற்கு சென்றிருப்பதாகவும், அமெரிக்க போர் செயலாளர் பீட் ஹெக்ஸத்தை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்போது அமெரிக்க ஆயுதங்களில் பற்றாக்குறை இருந்தாலும், வான் பாதுகாப்பு அமைப்புகளில் மிகப்பெரிய பற்றாக்குறை இருந்தாலும் அவை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும், இதனால் இந்த நிலைப்பாடுகளை புறக்கணிக்குமாறும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறும் டொனால்ட் ட்ரம்ப் பீட் ஹெக்ஸத்தோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதாவது ஆயுத பற்றாக்குறை இருந்தாலும் பரவாயில்லை, மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய பற்றாக்குறை இருந்தாலும் பரவாயில்லை, ஈரானுக்கு எதிரான புதிய தாக்குதல் திட்டத்தினை அவசரமாக களமிறக்கி ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் போர் செயலாளர் பீட் ஹெக்ஸத்திற்கு வழிகாட்டி இருப்பதாகவே அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதாவது அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் ஆயுத பற்றாக்குறைகளுக்கு மத்தியில் ஈரானுக்கு எதிரான புதிய தாக்குதல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான உத்தரவுகளை தற்போது பிறப்பித்துள்ளார். இதனால் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள்.
அத்தோடு பிராந்தியத்திலே பதற்றங்கள் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்ற வேளையில் யமன் ஹவுதிகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான தாக்குதல்களை விரிவுபடுத்தி வரக்கூடிய வேளையில் சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவசரமாக ஜோர்டானுக்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் துரோகி அர்துகானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதானும் பாகிஸ்தானிய அடிமையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜோர்டானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒன்றிணைந்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பாக ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக திறப்பது தொடர்பாகவும் பிராந்திய பதற்ற நிலைமைகள் தொடர்பாகவும் செங்கடல் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவுக்கு எதிராக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அடிமை சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் தலைமைக்கு கீழால் விசேட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. யமன் ஹவுதிகளின் செங்கடல் பிரதேச முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக சவுதி அரேபியா பன்னாட்டு கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கியுள்ளது. 14 நாடுகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய படைக்குழு ஒன்றை உருவாக்கியுள்ளது. இவை தொடர்பாக கடந்த வாரமே நான் காணொலிகளில் தெரிவித்திருந்தேன். மேலும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக துருக்கியும் பாகிஸ்தானும் முழுமையாக களமிறங்கியுள்ளார்கள். இதன் அடிப்படையிலேயே சவுதி அரேபிய அடிமையின் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய தலைமையில் இந்த விசேட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இதன்போது பன்னாட்டு படைகளை யமன் ஹவுதிகளுக்கு எதிராக செங்கடல் பிரதேச பிரதேசத்திலே களமிறக்குவது தொடர்பாகவும் டிஜிபவுட்டியில் இருக்கக்கூடிய இராணுவ தளத்திலிருந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக கடல் வழியாக தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சில ஆதாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மேலும் இதன் அடுத்த கட்டமாகவே இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் பன்னாட்டு படைகளுக்கான தளபதியையும் அறிவித்துள்ளார்கள். அதாவது யமன் ஹவுதிகளுக்கு எதிராக களமிறக்கப்பட போகும் பன்னாட்டு கூட்டுப்படைகளுடைய தளபதியாக சவுதி அரேபிய இராணுவத்தின் தளபதிகளிலே ஒருவராக செயற்படக்கூடிய ரியர் அட்மிரல் அப்துல்லா அல் ஷேரியை களமிறக்கி இருப்பதாக தெரிவு செய்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இவருடைய தலைமைக்கு கீழாலேயே யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிகப்பெரிய படைப்பிரிவானது செங்கடல் பிரதேசத்தில் களமிறங்கப் போவதாகவும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான கடல் வழி தாக்குதல்களை இவரே வழிநடத்தப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சவுதி அரேபிய அடிமையினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பன்னாட்டு கூட்டுப்படைகளையும் செங்கடல் பிரதேசத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஓட விரட்டி அடிக்கப் போகின்றார்கள். அத்தோடு இன்று அதிகாலை வேளையில் பாபல் மண்ட பிரதேசத்திற்கு தெற்கு பகுதியிலே சவுதி அரேபியாவினுடைய இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த எண்ணெய் கப்பலானது தற்போது பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. மேலும் குறித்த எண்ணெய் கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமிகளும் ஊழியர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் இந்த எண்ணெய் கப்பல்களும் மூழ்கக்கூடிய அபாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான டைசி என்கின்ற மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. அதே போன்று யமனின் களத்திலே தரைவழி மோதல்கள் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 3 நாட்களாக யமனின் தென்மேற்கு பிரதேசமான தாய்ஸின் தென்மேற்கு பிரதேசத்திலே வீரியமான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இப்படியான நிலைமையில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு எதிராகவும் சவுதி அரேபிய படைக்குழுக்களுக்கு எதிராகவும் அடுத்த கட்ட வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். அதாவது குறித்த வரைபடத்தில் இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ரய்யான் பிரதேசத்திலேயே சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் அதிகமாக நிலை கொண்டுள்ளார்கள். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களும் குறித்த பகுதியினூடாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னே காணொலிகளில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அல் ரய்யான் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு தேவையான அனைத்து விதமான இராணுவ தளவாடங்களையும் ஆயுத உதவிகளையும் இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹதர்மௌத்தின் அல் அப்ரார் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்திலிருந்தே வழங்கி வந்தார்கள். அதாவது யமனின் கிழக்கு பிரதேசமான ஹதர்மௌத்தினுடைய மிக முக்கியமான பிரதேசமாகவே அல் அபர் பிரதேசம் காணப்படுகின்றது. இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே அல் அபர் பிரதேசமாகும். இந்த அல் அபர் பிரதேசத்திலேயே மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளம் காணப்படுகின்றது. அதாவது அல் அபர் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான மிகப்பெரிய இராணுவ கிடங்குகளும் இராணுவ கட்டளை தளங்களும் காணப்படுகின்றன. மேலும் இந்த இராணுவ கிடங்குகளையும் இராணுவ கட்டளை தளங்களையும் பாதுகாப்பதற்காக சவுதி அரேபியா தங்களுடைய சொந்த படைப்பிரிவுகளையே களமிறக்கியுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அல் அபர் பிரதேசமானது சவுதி அரேபியாவுடைய நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய இராணுவ மயமாக்கப்பட்ட மிக முக்கியமான பிரதேசமாகும். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்திலிருந்தே சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கான இராணுவ உதவிகளும் தளவாடங்களும் ஆயுதங்களும் தொடர்ச்சியாக வழங்கப்படுகின்றன. இப்படியான நிலைமையிலேயே இன்று மதியம் அல் அபர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் ரூபிக் கட்டளை தளத்தை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த கட்டளை தளத்திலே சவுதி அரேபியாவுடைய அதிகாரிகளும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய அதிகாரிகளும் கட்டளை தளபதிகளும் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதியை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் இந்த துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த ஏவுகணை தாக்குதல்களினால் சவுதி அரேபிய அதிகாரிகள்
அதிகாரிகள் தளபதிகள் சவுதி அரேபிய கூட்டுப்படை அதிகாரிகள் தளபதிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசம் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஏவுகணை தாக்குதலினால் 40க்கும் அதிகமான சவுதி அரேபிய அதிகாரிகளும் சவுதி அரேபிய கூட்டுப்படை அதிகாரிகளும் தளபதிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து படுகாயமடைந்த சவுதி அரேபிய அதிகாரிகளையும் சவுதி அரேபிய கூட்டுப்படை அதிகாரிகளையும் கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 40க்கும் அதிகமான அதிகாரிகள் கொல்லப்பட்டதற்கு பின்பு 100க்கும் அதிகமான அதிகாரிகள் சிப்பாய்கள் படுகாயமடைந்ததற்கு பின்பு படுகாயமடைந்த அதிகாரிகளுக்கும் சிப்பாய்களுக்கும் அவசர சிகிச்சை வழங்குவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் படுகாயமடைந்த சவுதி அரேபிய அதிகாரிகளையும் சவுதி அரேபிய கூட்டுப்படை அதிகாரிகளையும் இலக்கு வைத்து 2ஆம் கட்ட ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். குறித்த பகுதிக்கு விரைந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்து உச்சக்கட்ட ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலினால் படுகாயமடைந்த சவுதி அரேபிய அதிகாரிகளும் சிப்பாய்களும் கூட்டுப்படை அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் தற்போது குறித்த பகுதியிலே அவசர கால நிலைமை செயற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான சவுதி அரேபிய அதிகாரிகளும் சிப்பாய்களும் கூட்டுப்படை அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 200க்கும் அதிகமான அதிகாரிகளும் சிப்பாய்களும் படுகாயமடைந்திருப்பதாகவும் மிக முக்கியமான ஆயுத கிடங்குகள் வெடித்து சிதறி இருப்பதாகவும் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பானது பேரிழப்பாக மாறியிருப்பதாகவும் அதர்மோத் பகுதியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதாவது யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் சாதாரண தாக்குதல் அல்ல, மிகவும் துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலாகும். இந்த தாக்குதலினால் தற்போது சவுதி அரேபிய அடிமைகளே ஆடிப்போயுள்ளார்கள். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு குறித்த இராணுவ கட்டளை தளமும் அதிகாரிகளும் கட்டளை தளபதிகளும் மிக முக்கியமாக காணப்பட்டார்கள். இவர்களை இலக்கு வைத்தே தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதனால் இது சவுதி அரேபியாவுக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய இந்த தாக்குதல்களை இன்னும் முடிவடையவில்லை. யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு எதிராக அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டதாகவும் அறிவித்துள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய மணித்தியாலங்களில் சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் அவ்வாறு வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் சவுதி அரேபியாவின் எண்ணெய் தளங்கள் இறக்கு வைத்து அடுத்த கட்ட உச்ச தாக்குதல்களை யமன் ஹவுதிகள் மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே யமனினுடைய போர்க்களமானது மிகப்பெரிய தீப்பிழம்பாக மாறி வருகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன்